புடவை வெட்டி பண்ணு இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது, காப்பு கட்டுறாங்க. அதனால இன்னைக்கு போஸ்ட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். அவனுக்கு 2 பேர் தான் ஓட்டினானுங்க, நான் ஓட்டல. ஏன்னா கேமரா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அதனால என்ன வந்து நீங்கள் மார்னிங்கில் தான் பார்த்துருப்பீங்க, ஆஃப்டர்நூன் பார்த்துருப்பீங்க. இப்போ மிட் நைட்லேயும் உதய ஆயிராவது ஒர்க் பண்ணுறான். பக்கத்துலேயே வந்து பார்ட் டைம் ஜாப் இருக்குதான். பார்ட் டைம் ஜாப் 25,000 30,000 தராங்க. மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போகிறோம், 14,000 தான் தரானுங்க. போஸ்டர் ஓட்டினாக்கா 5 ரூபா. 200 போஸ்டர் காலைல ஓட்ட சொன்னாங்க. 200 போஸ்டர் ஓட்டினாக்கா 5 × 200 = 10,000. ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சாக்கா 3 பேர் போனாக்கா அது ஷேர் பண்ணால் எவ்வளோ வரும்? 5 × 200 எவ்வளோப்பா? இவர் பிஎஸ்சி மேக்ஸு பார்த்துங்க. 5 × 200 எவ்வளோன்னு கேட்டால் 10,000 எப்படி வருமா? இவனெல்லாம் வச்சுன்னு என்ன பண்ணுறது ஒன்றுமே அது. 5 × 200 எவ்வளோப்பா? சிறிய பிழை ஆயிடுச்சு. 5 × 200 1000 தான் வரும். ஆனால் எங்கள் சித்தப்பை என்னையா மாற்றி 5 × 200 இல்லை 5 × 200 டே 200 தான் ப்ரோ. போடு ப்ரோ, கால்குலேட்டர் ப்ரோ. 2 0 ஆட் பண்ணிக்கோ. 2 0 1 10 100 ஓகே 1000 தானே வருது. காய்ஸ் சிறிய படி ஆயிடுச்சு. 1000 தான் வரும். நீங்கள் வேலைக்கு போயிடுங்க. வேணா இதெல்லாம் காசு கிடைக்காது. 3 பேர் வேலை செஞ்சாலே 300 தான் வரும். வேலைக்கு போயிடுங்க. அந்த அக்காவுக்கு 5K இருக்கும் ப்ரோ ஃபாலோவர்ஸ். வியூஸ் எவ்வளோ போகுதுன்னா 35K 40K போகுது ப்ரோ. புடவை வெட்டி பண்ணு வியூஸ் பல்லும். புடவை இப்போ நான் புடவை மட்டும் தான் கட்டணுமா? புடவை கட்டினா வியூஸ் வந்துருமா? இதெல்லாம் படம் ரெடி. இவனுக்கு பண்ண பண்ணல, நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணலாம் பரவாயில்ல, அப்படியே தட்டி விட்டு போங்க. வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுநாளே பிறந்துச்சு. எப்படி எங்கள் மாதிரி கம்பீரமாக நிற்கிறாரா? சரி ஓகே, நாளைக்கு காப்பு கட்டுற வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த லைட்டிங்ஸுக்கெலாம் இந்த பாட்டை போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள்.